காங்கிரஸ் கட்சியில் பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்லை, பெண்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படுவதாக கூறி அவர் பாஜகவில் இணைந்தார். ஆனால் கட்சியில் சேர்ந்தது முதல் விஜயதரணிக்கு எந்தவித பொறுப்பும் பதவியும் வழங்காமல் அவருக்கு ஏமாற்றத்தை பரிசளிப்பதையே பாஜக வழக்கமாக வைத்துள்ளது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் விளவங்கோடு தொகுதியில் போட்டியிட அவருக்கு பாஜக சார்பில் வாய்ப்பு மறுக்கப்பட்டது. இதன் பிறகு ஏதாவது ஒரு பொறுப்பு தனக்கு கிடைக்கும் என காத்திருந்த விஜயதரணிக்கு இப்போதும் ஏமாற்றமே மிஞ்சியுள்ளது. தான் பதவிக்காகவே பாஜகவுக்கு வந்துள்ளதாகவும் தனக்கு ஒரு பதவி வேண்டும் எனவும் விஜயதரணி தமிழக முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலையிடம் பொது மேடையில் நேரடியாக கோரிக்கை வைத்தார். ஆனால் அண்ணாமலை பதவியிலிருந்து நீக்கப்பட்டு நயினார் நாகேந்திரன் தமிழக பாஜக தலைவராக நியமிக்கப்பட்டார். நயினார் நாகேந்திரன் வந்த பிறகும் அவரிடம் தனக்கு பொறுப்பு வழங்கும்படி விஜயதரணி கேட்டு வந்தார். நயினார் பதவியேற்றவுடன் தனக்கு விரைவில் பதவி கிடைக்கும் என விஜயதரணி அடிக்கடி பேட்டியில் சொல்லி வந்தார். இப்படி தொடர்ந்து கேட்டும் விஜயதரணியை கை கழுவிய பாஜக அவருக்கு பதவி வழங்க மறுத்துள்ளது. இது விஜயதரணிக்கு பெரும் ஏமாற்றமாக அமைந்துள்ளது. ஆகையால் அவர் விரைவில் பாஜகவிலிருந்து விலகி திமுகவில் ஐக்கியமாகலாம் என தகவல்கள் கூறுகின்றன. இதேபோல் சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவுடன் இணைத்த நடிகர் சரத்குமாருக்கும் எந்த ஒரு பதவியும் வழங்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திடுங்கள்.